இப்போ இருக்க ஐபிஎல் டோர்னமெண்ட்ல ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் ஓப்பனர்னா நம்ம எல்லாரும் சொல்றது சுனில் நாராயண் பேர் தாங்க. ஒரு ஸ்பின்னரா கேரியர் ஸ்டார்ட் பண்ணி பேட்டிங்ல கலக்கிட்டு இருக்காப்ல. அவருக்கு நல்ல லக்கு தான்ப்பா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது தாங்க கிடையாது. அவர் கடந்து வந்த பாதை ரொம்பவே கடினமானதுங்க. சின்ன வயசுல இருந்தே வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஒரு ஸ்பின்னரா ரெப்ரசென்ட் பண்ணிருந்தப்பா அப்படின்னு ஆசையோட ரொம்ப பயங்கரமா பிராக்டிஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டும் ஆடுறாருங்க. அங்க போய் மேஜிக்கல் ஸ்பெல்ஸ் எல்லாம் போட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒரு கண்ட்ரி கிரிக்கெட் ஆடி கொஞ்சம் கொஞ்சமா பெர்ஃபார்ம் பண்ணி 2011ஆம் ஆண்டு நேஷனல் சைடே ரெப்ரசென்ட் பண்றாரு. பெர்ஃபார்மன்ஸ் உலகத்துக்கு எங்க நோட் பண்றாருன்னு பார்த்தோம்னா சிபிஎல்ல ஒரு மேட்சோட சூப்பர் ஓவர்ல மெய்டன் ஓவர் போட்டப்ப வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு ரொம்ப பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருந்தாலும் பயங்கரமா ஷைன் ஆனா எப்பயும் வாழ்க்கையில வரதுதான். அவரோட பவுலிங் ஆக்ஷனை சக்கிங்னு சொல்றாங்க. அதெல்லாம் எதுவுமே பெருசா எடுத்துக்காம தன்னோட பவுலிங் ஆக்ஷனை மாத்தி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா போக ஆரம்பிச்சாருங்க. அவரோட ஐபிஎல் கேரியர் ஸ்டார்டிங்ல இருந்தே கேகாருக்கு ரெப்ரசென்ட் பண்றாரு. எல்லா சீசன்லயும் கிட்டத்தட்ட 20 விக்கெட்டும் 7 கீழ எக்கனாமியை வச்சு கௌதம் கம்பீர் கோச்சிங் கடியில டெரிஃபிக்கான ஓபனராவும் மாறிட்டு வராரு.